அடிகள் ஒரு படத்துல ரெண்டு பேருக்கு இடையில அம்புல் சொல்லுவாரு. கப்பு பெருசா பேண்ட் பெருசா அடிச்சு காட்டு. அவன் அடிக்கிற அடியில அந்த கடையவே காலி பண்ணிடுறேன். திடீர்னு ஒருத்தன் போய் அந்த கேசட் போட்டு விடுவான். தேசியக்கு எல்லாரும் அப்படியே வணக்கம் போட்டுருப்பாங்க. அவன் சொல்லுவாரு, நமக்குள்ள எவ்வளவு வேற்றுமை இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தேசியம்னு வந்த பிறகு நாடுன்னு வந்த பிறகு எல்லாம் ஒண்ணு போல நின்றுறீங்கடா. இது ஒண்ணு இருக்கவரை நம்மள ஒரு பேர் அடிச்சுக்க முடியாதா? அதான் உண்மை. அது மாதிரி களம் கண்ட போர் முறை கடலோசை சிறகடிப்பாய், கங்கை வெள்ளம் புது கவிக்குள் சொல்லி வரும் குடிதுடிப்பாய், அன்றாண்ட பாண்டி மன்னர் அணிவது பெரும்படிதான் என்று பாறை போட்டு வல்லம் பார்க்கும் இடமெல்லாம் நோக்கும் திசையெல்லாம் வாங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து அணி அணியாக செய்கின்ற என்று சொல்லி தாயின் மணிக்கொடிக்கு வணக்கலை செலுத்திக் கொண்டிருக்கும் அருமையான நேரம். இடியா புயலா எரிமலையின் தீப்பிளம்பா வெடியா படைமுரசா வெளிச்சவரி மின்னல் கொடியா தாயின் மடியா மலர்மது தேரா மதியதல் முத்தமா என்னவென்று சொல்வது. தேசம் என்ற ஒரு வார்த்தை வரும்போது 1000 மின்னல்கள் நம் உடலை தாக்கி நாடி நரம்பெல்லாம் சூடாக்கி விடுகிறது. அது தேசம், தேச பக்தி என்ற ஒரு வார்த்தைக்கு தான். அது ஒண்ணு இருக்க வரைய நம்ம யார் அசுகிறது? தலைவர் சொன்ன மாதிரி இந்த நல்ல வேளையிலே நமக்காக பாடுபட்ட அந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அத்தனை தலைவர் நினைப்பாங்க. மகாத்மா காந்தியா இருக்கட்டும், ஜவஹர்லால் நேருவா இருக்கட்டும், பாரதியாரா இருக்கட்டும், பெருந்தலைவர் காமராஜரா இருக்கட்டும், எத்தனை தலைவர் வீரர்கள் அந்த காலத்துல வாழ்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மனா இருக்கட்டும், மருதிருவரா இருக்கட்டும், எல்லாரையும் நம்ம இன்னைக்கு நினைச்சு பார்க்கணும். ஏன்னா சும்மா கிடைக்கல சுதந்திரம். பாதுகையிலா பாதங்களிலே பச்சை புல்வெளி நடந்து பௌர்ணமி நிலவே எடுத்து நமக்கு பரிசா கொடுத்த மாதிரி ஒரு அருமையான நாட்டை நம்ம கொடுத்திருக்காங்க. நாடு சாதாரணமான விஷயம் இல்ல. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்முடைய தேசபக்தியை நம்முடைய செயல்கள் மூலமாக தொழில்கள் மூலமாக காமிக்க முடியும். சிபிஐ சங்கத்தின் சார்பாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். கடந்த 6 வருஷமா பாத்துட்டு இருக்கேன் நான். இதுவரைய ஒரு தரம் குறைந்த மருந்தை நம் சிபிஐ உறுப்பினர் ஒருத்தருக்கு வித்தா வாங்கினா சரித்திரமே கிடையாது. அதுவே ஒரு மிகப்பெரிய தேசப்பற்று. ஆகவே இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவருக்கும் நான் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, இருவாச்சி பூக்கும் நாடு, கோடை மழை பொழியும் நாடு, வங்க கடல் மொட்டும் தங்க தமிழ்நாடு, இந்த தமிழ்நாட்டின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நான் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு ஒரே ஒரு விருப்பம், திராவிடம் தேசியம் ஒன்று போல இணைந்து வளமான தமிழகத்தை வலிமையான பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்று நீண்ட நாள் அவாவை சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன், ஜெய்கின்.